இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது நம்பிக்கை தாங்க. அது நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கையோட முயற்சி செய்தால் மலையை கூட நகர்த்தலான்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நம்பிக்கைங்கிற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் அடைய நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் எளிதில் அடையலாங்க. ஆனால் உங்கள் முயற்சி சின்சியராக இருக்கணும், நோக்கம் நல்லதாக இருக்கணும். அதாவது இந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தலாம், இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். எப்போவுமே இந்த நம்பிக்கையுடைய சக்தியை பிறரை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதனுடைய பின்விளைவுகள் நம்மளை தான் வந்து சேரும். ஆத்தர் கிளாட் பிரெஸ்டால் எழுதின த மேஜிக் ஆஃப் பிலீவிங்கிற புக்கில் நம்பிக்கையை வச்சு நம்ம நினைச்சதெல்லாம் எப்படி அடையலான்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். மொபைல் ஃபோன், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷ்னர் இவை அத்தனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு ஒருத்தர் முயற்சி செய்து கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்துகிறோம். எப்படி எலக்ட்ரிசிட்டியால் இயங்குகிற ஒரு பொருளால் எல்லாத்தையும் கூலாக வச்சுக்க முடியும், வீட்டில் இருந்தே நம்மளால் எப்படி உலகத்தை பார்க்க முடியும், இப்படியெல்லாம் அன்னைக்கு அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாறினதுக்கு காரணம் அவங்களுடைய கடின முயற்சி மட்டும் இல்லைங்க, அவங்க மேலே அவங்க வச்சுருந்த நம்பிக்கையும் தான். ஸோ நம்பிக்கையை வச்சு நீங்கள் நினச்சதை அடையணும்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். எனக்கு பணம் வேணுமா, இல்லை நல்ல வேலை வேணுமா, இல்லை அமைதியான வாழ்க்கை வேணுமா, இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் நினச்சதை அடைய முடியாதுங்க. ஸோ நார்மலாக நம்ம இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மனதில் பல எண்ணங்கள் ஓடும், திரும்பவும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருப்போம். அதனால் வீட்டில் அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க, மனதில் எண்ண ஓட்டங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எது இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், எது உங்கள் உடனடி தேவை, இப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அதை அடையிறதுக்காக தான் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்த போகிறீங்க. உதாரணத்துக்கு மாதம் எனக்கு 1 லட்சம் சம்பளத்தில் ஒரு வேலை வேணும், அந்த வேலை கிடைச்சா என்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிடுவேன், நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அடையிறதுக்காக தான் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. அடுத்தது உங்கள் ஆசை என்னமோ அதுக்கான மென்டல் பிக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஆஃபீஸில் உங்களுக்கு பிடிச்ச வேலை பார்க்குறீங்க, மாதமான 1 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது, இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். முழு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களை உங்கள் மனதில் ஓட விடணும். ஏன்னா நம்ம மனதில் எதை திங்க் பண்ணுறோமோ அதுதான் ஆழ்மனதுலையும் பதியும். ஆழ்மனது தான் அந்த வேலையை அடையிறதுக்கான வாய்ப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற பயிற்சியை பண்ணுங்க. 4 பேப்பர் துண்டுகளையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் எதை அடையிறதுக்காக உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்த போகிறீங்களோ அதை அந்த பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் அதை பேப்பரில் எழுதும்போது நடந்து விட்ட மாதிரி எழுதணும். உதாரணத்துக்கு 1 லட்சம் சம்பளத்தில் வேலை கொடுத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே, உடல் ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே, குடும்பத்தில் அமைதியை தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே. இப்படி நீங்கள் எதை அடைய ஆசைப்படுறீங்களோ அதை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. இந்த 4 பேப்பரையும் வீட்டில் அடிக்கடி நீங்கள் மூவ் ஆகிற இடத்துல வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்டடி டேபிள், இல்லைன்னா பெட்டுக்கு பக்கத்தில், இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில், இப்படி எங்கெல்லாம் நீங்கள் அந்த பேப்பரை பார்க்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேப்பரை வச்சுடுங்க. அந்த பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் அதில் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுட்டு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிடுங்க. அதுக்கான வாய்ப்புகளையும் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது இதை பற்றி யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆழ்மனது எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களை வேகமாக பதிய வைக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம வழிக்கு திடீர்னு கீழே விழ போகும்போது விழப்போறடா எங்கேயாவது பிடிச்சிக்கோணும் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு குரல் கேட்கும். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆழ்மனது தான். ஸோ நம்ம ஆழ்மனதில் மறந்து கூட கெட்ட விஷயங்களை பதிய வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே பதிய வைக்கணும். இதுக்கு அஃபர்மேஷன் பெரிதும் நமக்கு உதவுங்க. நான் அன்பானவன், நான் சாதிக்க பிறந்தவன், நான் வெற்றியாளர், நான் அழகானவன், இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம மனதில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எண்ணங்கள் ஆழ்மனதிலையும் பதியும். ஆழ்மனது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அடையிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, யார் உங்களை சுற்றி இருக்காங்கங்கிறதும் முக்கியங்க. ஒரு சிலர் இருப்பாங்கங்க, என்னடா வாழ்க்கை இது, எதுவுமே சரியில்லை, ஒரே கடுப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க.
இது மாதிரி ஆட்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணி அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிறதோட அவங்க நெகட்டிவ் தாட்ஸை மற்றவங்க கிட்டேயும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் பணக்காரர் ஆகணும்னா பணக்காரரை சுற்றியோ இல்லைன்னா பணக்கார மைண்ட் செட் இருக்கிற ஆட்களை சுற்றியோ தாங்க நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்கள் மனதிலையும் நான் பணம் சம்பாதிக்கணும், என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் வந்து சேருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரராக இல்லைன்னா சாதனையாளராக இருக்கிற ஒரு சிலர் ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கோ இல்லைன்னா சாதனையாளர்களுக்கோ அசிஸ்டண்டாக இருந்தவங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜேபிஆர் காலேஜ் ஓனரையே எடுத்துக்கலாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. விரைவிலேயே எம்ஜிஆருக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாகவும் மாறினாரு. அதுக்கப்புறம் பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாதனையாளராக தாங்க இறந்து போனாரு. ஸோ எப்போவுமே நம்ம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணி பாசிட்டிவான ஆளுங்க கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. அதே நேரத்தில் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற எனர்ஜி ஆறான்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் தளபதி இவங்களெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது விசில் பறக்குது, கைத்தட்டலில் காதே கிழியுது. அது அவங்களுடைய ஆறால தாங்க. அந்த ஆறா அவங்க வெளிப்படுத்துகிற பாசிட்டிவ் எனர்ஜியால் தாங்க வருது. அடுத்ததாக நம்பிக்கையுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம நினச்சதை அடையிறதுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் சொன்ன ஒரு கதையை பார்க்கலாங்க. ஆத்தர் ஒரு முறை அவருடைய பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்த பார்ட்டிக்கு போயிருக்காருங்க. அவர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடி நடக்க ஆரம்பித்தார். பார்ட்டியை சரியாக ஹோஸ்ட் கூட பண்ண முடியலைங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணாடி கிட்ட போய் நின்று எதையோ பேசுகிறத ஆத்தர் நோட்டீஸ் பண்ணி அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பணக்காரர் கண்ணாடி முன்னாடி நின்று நீ நிதானமாக இருக்க, நல்லபடியாக இந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுவேன்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரத்திலே அவர் நிதானமாகவும் தெளிவாகவும் மாறி பார்ட்டியை நல்லபடியாக ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மிரர் டெக்னிக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கணும், அட்டென்ஷனில் நில்லுங்க. இப்போ மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கும்போது நீங்கள் நினைக்கிறது உங்களை வந்து அடையிறதா நினச்சிக்கிட்டு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கஷ்டம்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 3 முறை பண்ணுங்க. இது உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துங்க. இப்போ உங்கள் கண்ணை ஆழமாக பார்த்துக்கிட்டு உங்கள் ஆசை எதுவோ அதை சொல்ல ஆரம்பிங்க. மாதம் 1 லட்சம் சம்பளத்தில் வேலை கொடுத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே. இது மாதிரி உங்கள் ஆசை எதுவோ அதை 3 டைம்ஸ் சொல்லுங்கள். ஸோ காலையில் தூங்கி எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி போய் அட்டென்ஷனில் நின்று கண்ணை பார்த்துக்கிட்டே உங்கள் ஆசை எதுவோ அதை சத்தமாக சொல்லணும். இதை காலையில் எழுந்ததும் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணணுங்க. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சை பார்ப்பீங்க. நம்ம உள்ளத்துடைய வெளிப்பாடு கண்களில் தெரியும்னு சொல்லுவாங்க. உள்ளத்தில் நம்பிக்கையை விதைச்சிங்கன்னா அது கண்கள்லேயும் தெரியும். அது நம்மக்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ஆறாவை வெளிப்படுத்துங்க. நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் மிகப்பெரிய சக்தியான பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராடினாரு. அதில் வெற்றியும் கண்டாருங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மேலே வச்ச நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, அவர் அஹிம்சைங்கிற அவருடைய கொள்கை மேலே வச்ச நம்பிக்கையும் கூட தான். ஸோ நம்ம நோக்கம் நல்லதாக இருந்து நம்பிக்கையோட எதை முயற்சித்தாலும் கண்டிப்பாக அது நம்மளை வந்தடையுங்க. நம்ம நம்பிக்கையால் இந்த உலகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றலாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.